நன்றி. பொறுத்தவரை அரச அறிவியல் துறை சார்ந்த அறிவு எங்கள் மத்தியில் போதாமல் தான் இருக்கிறது. நாங்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்திலே இந்த பரமேஸ்வரா கல்லூரியிலே ஒரு சிறந்த ஆசிரியராக விளங்கியவர், ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளராக கூட்டப்பட்டவர் காசி குலரத்னம் அவர்கள். அவர்கள் நோத் முதல் கோபல்லா வரை என்கின்ற ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை 70களிலே அந்த புத்தகம் வெளியிடப்பட்ட போது சும்மா பார்த்தால் அவர்களை ஒருத்தரும் ஏற்க மாட்டார். ஆனால் அவர் மேடையிலே பேச தொடங்கினார் அல்லது அரசியல் பற்றியோ வரலாறு பற்றியோ தமிழ் இலக்கண இலக்கியம் பற்றியோ அவர் மணிக்கணக்காக பேசுவார். காசி குலரத்னம் அவர்கள் இந்த பரமேஸ்வரா கல்லூரியினுடைய ஒரு ஆசிரியர். அவர் எழுதி வைத்த நோட் முதல் கோபல்லா வரை என்கின்ற புத்தகம் ஒரு பெரிய பயனுள்ள புத்தகம். அதுபோல சில பேர் இலங்கை அரசியல் தொடர்பாக சில நூல்கள் எழுதியிருந்தாலும் இலகுவான தமிழிலே சில பேர் எழுதினார்கள். இலங்கை பாராளுமன்ற சம்பிரதாயம் என்று இலங்கை பாராளுமன்றத்திலே ஒரு கன்சர்ட் அறிக்கையாளராக இருந்த கோண்டாவில் செல்லப்பா நடராஜா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள். அந்த புத்தகத்தை எனக்கு நீண்ட காலத்துக்கு முதல் தந்தார். இப்பொழுது பாராளுமன்றத்திலே செங்கோலை கொண்டு திரிந்தாடி விடுவார்கள், சண்டை பிடிப்பார்கள். அந்த செங்கோல் எப்படி உருவாக்கப்பட்டது தொடக்கம், பாராளுமன்ற சம்பிரதாயம் என்ன என்பதை ஒரு கன்சர்ட் அறிக்கையாளராக இருக்கின்றவர், பெரிய ஒரு ஆய்வாளர் அல்ல, அவர் ஒரு பல்கலைக்கழக கல்வி மாணவர். ஆனால் அந்த புத்தகத்தை எழுதிய காரணத்தினாலே அந்த புத்தகம் பல பேருக்கு பாராளுமன்ற சம்பிரதாயம் என்ன என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. இது போல பல பேர், பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் சிவராஜா அவர்கள் நல்ல கட்டுரைகளையும் நல்ல நூல்களையும் தந்தார். இன்றைக்கு நம்முடைய இல்லை, ஒரு மிக ஆற்றலாள். இன்றைக்கு அரசியல் என்பது எங்களுக்கு நாங்கள் படிக்கிற காலத்திலே மாறி மாறி ஸ்ரீமாவும் டட்லி சினேகாவும் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் 71ஆம் ஆண்டு ஒரு புரட்சி என்று இளைஞர்கள் தொடங்கினார். இப்போ சிங்கள இளைஞர்கள் தொடங்கின அந்த புரட்சி அவர்கள் சிங்களத்தில் எழுதி நன்றி. நன்றி. நன்றிகள். நன்றி. தொடர்ச்சியாக